What? What happened? Right. Hello, amigos. Welcome to Mr. hrgaming. This is Hugo. Oh Silentage's no. ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறோம். ரீஸ்டார்ட் பண்ணாங்க கேமு, அதனால தான் வந்து இந்த இதெல்லாம் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைம் மிஷின் புக்காக இருக்குது. இந்த மாதிரியான கெட்டாஸ்ட்ரோஃபிக் இவெண்ட் வந்து நடந்துச்சு, எதனால் ஃப்யூச்சர் வந்து அந்த மாதிரி ஆகியிருக்கு, ஃப்யூச்சர்லேருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பாஸ்ட்டுக்கு வந்ததுனால தான் வந்து பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் அது எக்ஸாக்டாக அப்படிங்கிறது இன்னும் ரிவீல் பண்ணல. ப்ளஸ் இது எந்த மாதிரியான இடம் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு இன்னும் தெரியல. இதில் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைம் மிஷினை சுட்டுட்டாகும். நம்மளால் இதுக்கு மேலே வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு எப்படி பவர் கொண்டு வரதுன்றது தான் வந்து கேம் பிளேவாக இருக்கும்னு மோஸ்ட்லி திங்க் பண்ணுறேன். ஏன்னா நம்மக்கிட்ட இது இல்லை, நம்மளோட டைம் மிஷின் இல்லை. அந்த இடமும் மன்னித்து விடுங்க, தெரியாவே இல்லை. இந்த பக்கம் தான் போய் ஆகணும். இது வந்த பாதை, இந்த பாதை போக முடியாது. இங்கே பாருங்க, உடஞ்சி போனது. டைம் மிஷினில் அது உடஞ்சி போனது பார்த்தீங்கன்னா. சோலார் பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ஜென்ரேட்டருக்கு பவர் சப்ளை கொடுத்து வெளியே போகணும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன் தான். ப்ளஸ் தான் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் சும்மா ஏதோ ஒரு ப்ரெடிக்ஷன் ஒன்று பண்ணிக்கிட்டு போய்கிட்டு கிடக்கேன். அதனால உள்ளே போக இயலாது அப்படிங்கிறத வந்து சார் கொஞ்சம் டீசெண்டாக சொல்லி. பர்மனா? பர்மன் பர்மன் சோலார் ஆனிட். ஓகே, நமக்கு இப்பொழுதுக்கு என்ன வேணும் அப்படின்னா க்ளீன் பண்ணலாம். எப்படி நீ வந்து வந்த உடனே இதை வந்து பண்ணேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்தேன், அப்போ வந்து ரெக்கார்டே பண்ணல. நான் பாட்டுக்கு பைத்தியக்காரனாட்டம் தனியாக பேசிட்டு ரெக்கார்டு கூட போடாமல் அப்புறம் தான் ஐடென்டிஃபை பண்ணி ஐயோ ரெக்கார்டே ஆன் பண்ணல. அதனால தான் இது வரைக்கும் வந்து ஓடி வந்துட்டேன். ஆனால் இதுக்கு மேல் வந்து இவன் இந்த பையன் கிட்ட தான் வந்தேன் நான். அதுக்கு முன்னாடி பையன் யாருன்னே தெரிலங்க. ஆனால் இவன் தான் வந்து டைம் ட்ராவல், அந்த பெர்மன் இவனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பர்சன் இன் ஹஸ்மாஸ் டே என்ன பைலட். ஆஹா, எலும்புண்டா இருக்கு. இவங்க செத்து போயிட்டாங்க. வில்லனே இல்லையா கேம்ல? எதுக்காக நான் வந்து இங்க ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதை வந்து இவனுக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு. மேக்கிங் மச் ஆஃப் இட்ஸ் ஸ்டில் ரியலி டர்ட்டியா. அதுக்கு நான் துணி வச்சு தானே துடைப்பாங்க, இல்லை தண்ணி போட்டு துடைப்பாங்க. சரி இருங்க. அந்த இடத்துல சொட்டு நினைது தாஜ்மஹால்னு தண்ணி வந்துக்கிட்டு இருந்ததுல, இந்த வச்சு முடியாத. ஆஹா, போக போக வந்து என்னன்னா கேம் பிளே வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு லீனியராக போயிட்டு இருக்கு. நிறைய ஆப்ஜெக்ட் வந்து அங்கே இங்கே போகணும், அதை இதுதான் எடுக்கணும் அப்படின்னு இருந்தால் ஓகே. இது வந்து லிட்ரலாக ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு யூஸ் தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லீனியராக இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அவ்வளோதான். அதனால தான் கொஞ்சம் ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும். ஸோ கஷ்டம் பார்த்தீங்களா, லைக் ஆன் மை டைம் மிஷின். ஓகே, இப்போ ஜென்ரேட்டருக்கு பவர் சப்ளை வந்துருச்சு. ஐ ஒண்டர் வாட் இட்ஸ் பவரிங். இப்போ இதில் வந்து என்ன எதை வந்து பவர் பண்ணுறாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு தெரியும். என்னடா இரும்புற, என்னாச்சு? இந்த இடத்த தான் பவர் பண்ணிருக்கு. அது வாளோட வாழா
பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. கத்தி எடுத்துட்டேன். கத்தியை வந்து வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ண முடியுமா? நோ நீட் டு மேக் இட் எனி வர்ஸா? ரஸ்டட் ஆயிடுச்சா? நான் என்ன பண்ணட்டும் இப்போ? சொல்லுங்க, நான் இப்போ என்ன பண்ணட்டும்? எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் யாருன்னா, அந்த ஃபஸ்ட்டு அந்த ட்ரையல் மாதிரி ஒரு இதில் ஒரு சில பேர் போயிட்டு திரும்ப ரிட்டர்னே ஆகலைன்ன மாதிரி நமக்கு சொன்னாங்க இல்லையா? அவங்க தான் இவங்கெல்லாம் நினைக்கிறேன். போயிட்டு அப்படியே மாட்டிக்கிட்டாங்க இந்த இடத்துல இருந்து. ஏன்னா நம்ம கிட்ட டைம் மிஷினும் இல்லை. ஆனால் அங்கே டைம் மிஷின் இருக்குது. இவங்க ஏன் வரல தெரில. ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இவங்க வந்து எதனால் இங்கேயே மாட்டிக்கிட்டாங்க, இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. இங்கே என்ன இருக்கு? ஓகே, அதாவது கத்தியை ஷார்ப் பண்ணியிருக்கிறோம். கான்கிரீட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எத்தனை பேர் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து இதுக்கு முன்னாடி வந்தாங்க அப்படிங்கிறத வந்து நான் நோட் பண்ணல. இந்த டீட்டெயில் மேபி நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து 2 பாடி வந்து பார்த்துருக்கோம். இங்கே அங்கே ஒருத்தரும் இந்த வாளோட வால் இருக்கும் ஒருத்தரும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ உள்ளே போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம். நமக்கு உள்ளே வந்து பவர் கொடுத்துருக்கா அப்படின்ட்டு. உள்ளே வந்து இன்னும் பவர் கொடுக்கல. பேங்க் அப். ஓகே, வேற என்னமோ இருக்குது. கத்தி வச்சு வேற என்னமோ பண்ணணும். நம்ம ஜஸ்ட் இருக்க பொருளை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போதைக்கு யோசிச்சுக்கிட்டு அது வழியாக தான் போயிட்டுருக்கோம். நம்ம கான்செப்ட் வைஸ் வந்து கேம் பிளே வைஸ் கிளிக் அண்ட் பாயிண்டாக இருந்தாலும் நல்லா போயிட்டுருக்கு. ப்ளஸ் பத்தாவதுக்கு ஒரு லூப்பை வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சு அதை வந்து ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நடக்குது. ஆனால் இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இவன் திரும்ப போகிறப்ப தான் வந்து அந்த ஒரிஜினல் கெட்டாஸ்ட்ராஃபிக் இவெண்ட்டே வந்து இவன் தான் ட்ரிகர் பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான் எனக்கு இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லூப் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் லூப் தான். இவன் தான் வந்து ஒரு கொலையும் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து அந்த இவன் தான் போயிட்டு டைம் மிஷினை கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறான். அட் த எண்ட் இவன் தான் வந்து கொலையும் பண்ணியிருக்கான். ஸோ அவர் இவருக்கு கொடுக்குறதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து இவன் இங்கேருந்து அங்கே போய் அவன் அந்த டெட் பாடி மூலியமா அங்கேருந்து அங்கே போய் கண்டுபிடிச்சி அப்புறம் திரும்ப இங்கே வந்து ஒரு லூப் கோல் தான் போயிட்டு இருக்கு. இது இந்த லூப் கோல் வந்து ப்ளஸ் அவங்க டீஸும் பண்ணியிருக்காங்க. கேம் பிளே உள்ளே அந்த ஆப்பில் வச்சு வந்து டீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து போட்டாச்சா? ஸோ எனக்கு தெரிந்த வரைக்கும் ஃபேன் இருக்காங்க. ஃபேன் இருக்காங்க. Frank? Joe. Oh. Please. Need water. What are you? Please. I'll get you some water. Hang in there. தண்ணி அங்கே இருக்கு, எனக்கு தெரியும். நீ ஆனால் எப்படி இங்கே வந்த? அங்கே இருந்தான். இவன் தான் வந்து லென்ஸை வச்சு அந்த இதை ஸ்கேன் பண்ணி ஓப்பன் பண்ணது அப்படின்னா வந்து இல்லை, அவன் வந்து உள்ள அந்த டாக்டரோட இடத்துக்கு தான் ஓப்பன் பண்ணான். ஒருவேளை இவன் தான் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கு. இந்த இடம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃப்ராங்க் தான் அந்த டைம் மிஷினை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கான். அப்படின்னா அந்த இடத்துல வந்து டைம் மிஷின் அப்புறமா காணாமல் போயிட்டு பட் ஆனால் ஃப்ராங்க்கு எப்படி இந்த டைம் மிஷின் பற்றி எல்லாமே தெரியும்னு தெரியல. ஒரு வேலை க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டானோ. இன்ட்ரெஸ்டிங் ப்ளஸ் ரொம்ப மிஸ்டரியாகவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மோஸ்ட்லி கிளைமேக்ஸ் பாருங்களேன், ஒரு லூப் ஹோலில் லூப்பாக தான் போகும்னு நினைக்கிறேன். அதாவது ஓடிக்கிட்டு இருக்கோம் கேம் பிளே இந்த வாட்டி. ஆமாம், தண்ணியாக குடுறோம், தண்ணியாக குடி. Here you go, Frank. Oh, thank you. I don't understand. What are you doing here? Where are we? I'm
not sure. உனக்கே தெரியாதா? I had no time. Pushed it as far as it'd go. From what I've been reading, everything gets imprecise the farther you travel. Even your physical location can get messed up. Nobody's been this far. We could be hundreds, maybe thousands of years in the future for all I know. I don't get it. So, you're a time pilot now? Do I really need to spell it out for you, Joe? I stole it. What? You stole the time machine, but why? Look, I've got no reason to tell you, but I guess it doesn't matter. You're the last person I'll be sharing anything with anyway. The truth is, I'm a Soviet agent. Cut it out, Frank. I'm not falling for that one again. I'm not joking. Frank, you're just sick, confused. Come on, you can't be. Where's your Russian accent? Joe, I'm an undercover agent deployed by the Kremlin. My job is to fit in. How far do you think I'd get if I went around calling everyone comrade? My real name is Yuri Barishev. I came to America in my early 20s. I went to school here, worked here, spent nearly 10 years building the foundation of an ordinary life. But the truth is that my life is far from ordinary. I am a spy. I was planted by the Soviet Foreign Intelligence Agency to gather intel on advanced U.S. military research programs, and I started getting my first missions in the mid-60s. At the time, I thought I had built a promising portfolio of leads, but as I started to pursue them, most of them turned out to be worthless. By 1968, I had run out of goodwill with my handlers at the Kremlin. I was a disgrace and headed for extraction. Desperate for something, anything to report. I came across a Canadian company moving large shipments of iridium, osmium, rare metals not typically used in mainstream manufacturing. The buyer turned out to be a government shell, rerouting the materials to unofficial contractors, one of which turned out to be Archon. Having convinced my superiors that I was onto something, I got a job as a janitor, but I didn't dig up much until you showed up. You were a great distraction, giving me plenty of chances to access off-limits areas. And for a while, I was able to scrounge together enough intel to keep the Kremlin happy. My hunch was correct, but I didn't have the full picture. Not yet. The metals were being used to build something unusual, all right. But I just couldn't piece it together. What I found made no sense. Time travel, doomsday scenarios. It read like bad science fiction. For a while, I thought they were onto me, feeding me bogus information. But as time went on, with security tightening around the labs and no one confronting me, I began to suspect that my intel was legit. But time was running out, with Brezhnev and your President Nixon set to negotiate the nuclear disarmament treaty in a few weeks. My superiors were demanding results. With my job on the line, I got desperate and careless. And this morning, I got caught. I was tailing an engineer into an off-limits lab when I bumped into Barney from security. Ironically, management chalked up my trespassing to cluelessness and settled for just firing me. Knowing I wouldn't get another chance, I stole a security badge and snuck back in. I just found the time machine operator's manual when you showed up out of nowhere and nearly screwed it all up. Then it clicked. Not only could I steal the technology, it was the perfect getaway, too.
Using the manual, I set the destination as high as it would allow. I figured if I could just get far away, I'd have plenty of time to figure out how to get it back to the motherland. But, well, I guess you know the rest. Listen, Joe. I'm really sick, and I'm not making it back. But you still can. The time machine has a timer, like a toaster. It's designed to return home unless the timer's reset. I removed the main power supply fuse to keep it from taking off without me. Here, take it. I have no idea how you got here, and I guess it doesn't matter. Still, despite my mission, the double life, and the deceit, your friendship was always genuine. You're an honest guy, Joe. And I've really enjoyed your company. And now, please, leave me. The pain's coming back. Oh, it hurts to talk. Need rest. ட்விஸ்டாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், ஏன்னா அந்த ஆர்கான் கம்பெனி இதுக்கு முன்னாடி வந்து வெப்பன் தானே தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் அவங்க எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைம் மிஷின் வந்து ஃப்யூச்சருக்கு போயிட்டு ஃப்யூச்சரில் இருக்க வெப்பனை கொண்டு வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த டைம் மிஷினே அவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த ஆர்கானுடைய இதை வந்து சோவியட் ஏதோ ஒன்று பண்ண போயிட்டு ஒரு ஸ்பையை ஒருத்தனை உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு அவன் மூலியமாக வந்து ஒரு இவ்வளவும் நடந்திருக்கிறது. இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் அவங்க பிளான் ஓரளவு கண்டுபிடிச்சிட்டேன். பட் ஆனால் இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு நிறைய டைம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இருக்கு. நான் ஃப்யூச்சருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்தேன். பட் ஆனால் அது வந்து ரிவர்ஸ் பேக் ஆகி இவரே இப்போ ஹெல்ப் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார். ப்ளஸ் பத்தாவதுக்கு நமக்கு வந்து ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்குறாரு. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படிங்கிறதும் ஃபைன், இட் வாஸ் ஃபைன் ஆக்சுவலி. பெஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இவனும் சிக்காகிக்கிட்டே இருக்கான். எனக்கு தெரிஞ்சிங்கன்னா தெரியும், ஆல்ரெடி வந்து ஒரு வாட்டி அங்கே இருமுனார், இப்போ இங்கே இருமுனார். அவரை மாதிரி ஃப்ராங்க் மாதிரி இவனும் சிக்காகிக்கிட்டே வரான். இந்த இடத்துலலாம் வந்து பவர் இருக்கு. இவ்வளோ தூரம் இவன் வந்து எப்படி அதான் புரியல. இவன் தான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து வச்சிருக்கிறான் டைம். ஆனால் அதுலேயும் வந்து ஒரு 2 பேர் எப்படி வந்தாங்கன்னு தெரியல. ஓகே, அவ்வளோதான், போயிட வேண்டியதான். திரும்ப பாஸ் the time machine, what happened to it? இது என்னது? மெட்டல் கிரஷரா? கொண்டே விடுவேன், வெளியே விட்டு முடியாதையா? ஐயோ, என்ன பண்ணு தெரியலையே. இருங்க, இந்த இடத்த உடச்சிட்டு போயிருக்கா? அவ்வளோ வெளி விடு. நான் சொன்னேன் இல்லைங்க, இவன் தான் வந்து எல்லாத்துக்கும், நம்ம ஹீரோ தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். ஃபாரின் ஆர்கனிசம் இதே தான் அங்கேயும் காமிச்சிச்சு. இவன் தாங்க அந்த கேட்டாஸ்ட்ரோஃபி ஸ்டார்ட் பண்ணது. It's me. I brought back the disease. I'm the one who spreads it. It was me all along. லூப்ல முடிஞ்சா brought it back with me. Oh God, I think I'm gonna throw up. I can't deal with this. What do I do? உள்ள போடா உள்ள போய் நீயே ஒன்னு கதவை சாத்திக்கடா.
டெர்மினலா? என்ன டெர்மினல்? நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்து ஒரு லூப்ல தாங்க முடிஞ்சிருக்கு. அழகா அப்படி ஒரு ஸ்டார்டிங், அழகா அப்படி வந்து ஒரு எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இருங்க அந்த கீயை வந்து இந்த லாக்கருக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான். உள்ள போடா. எனக்கு தெரிஞ்சு அந்த கேட்டாஸ்ட்ரோஃபி ஈவெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இட் வில் பி லைக் லூப் மாதிரியே தான் போய்கிட்டு இருக்க போகுது. இல்லை ஸ்டாப் பண்ணிட்டோமா? என்ன ஜீசஸ் மாதிரி எழுதிருக்கிறோம். ஏ இப்போ எந்த வருடத்தில் இருக்கிறோம்? படிடா எதையாச்சும் படி பரமா படி படிச்சு பெரியாளாகும். இருக்காங்க அது மாதிரி தானங்க இருக்கு பாருங்களேன். என்ன 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 இது? நியூ வேர்ல்ட் ஆர்டரு டெய்லரு சக்சஸ்ஃபுல் ரிட்டர்னு மார்க் 2 மார்க் 3. இவன் அந்த பாட்டன் மாதிரி கிடக்கான். ஆல் கிங்ஸ் ஹார்சஸ் அண்ட் ஆல் த கிங்ஸ் மென். 9999 ஃபேட்ஸ் அன்னோன். Damn. எனக்கு என்ன இருக்கு? ஆர்கான் நோர்க் நேக்ரா. என்ன தெரியுது? எங்கடா இருந்துச்சு? இதை கூட நான் பார்க்கலடா. ரோசியாவா தம்பி? யார் பண்ணி? என்னது? No way to escape it. No way out. No way out. No way out. I'm sorry. What? End of days. Scourge and sickness. The cleansing of the earth. The overlords conspired against us. Tricked us. Made us bring the poison back into the nest. Like good little ants. Who did? Neither. Too late. What's done is done. No backseas, but we must try. Do you hear me? Sure. The key to salvation. I've seen it.
felt its color, know its shape. They don't know that I know. Oh no, but I know. I don't know, know. they know. Write it. Consider Write it, what write you it, do. write it. Before it disappears. Write it down சொல்லுடா before it disappears. பேப்பர் இருக்கு. Took away my tools. I'll forget without my tools. Your tools? Pens, paper. They're erasing the slate, forcing me to forget. Trying to break my resolve. The persistence of memory, I must repeat all the time, repeat. Oh, they fear me. நடந்துகிட்டே இருக்கு. Cower at the sight of scientific rigor. They know I'm close, so they take away my tools. I'll show them. The blinding light of the scientific method casts no shadows. லூப்புங்கிறத கண்டுபிடிச்சாச்சு, எல்லாம் ஓகே. இப்போ அதை தான் இவனு சொல்கிறான். நான் இவன் யாருன்னு தெரில. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும். அன்னோன் மேன் ஸ்டீல்ஸ் மார்க் 4. ஜானிட்டர் வந்து அரெஸ்ட் ஆகுறான். ஜானிட்டர் வந்து நம்ம தான் நினைக்கிறேன். அந்த அன்னோன் மேன் ஸ்டீல்ஸ் த மார்க் 4 வந்து ஃப்ராங்க்கு. லேம்பர்ட் ஃபவுண்ட் டெட்டு. இட்ஸ் மார்க் 4லேருந்து 9999 ஃபேட் அன்னோனுக்கு போயிடுறான். killed by gunshot. 9999 fate unknown. Mark 3. இது வந்து மார்க் 4னா 1968ல மார்க் 1 ரேட் டெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லு. மார்க் 2 வந்து போனாங்க 1983 ஃபேட் அன்னோன்னா. ஆஹா, இங்கே போட்டிருக்கிறதே வந்து டீகோட் பண்ணணும் போலங்க, அந்த அளவுக்கு இருக்குது இதில் டீட்டெயில்ஸு. கிங்டம் கம். ஓகே, நல்லா உண்மையாகவே சீரியஸாக போயிட்டுருக்குங்க. ஸ்டோரி வைஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து என்னதான் வந்து நடுவில் நிறைய கேம் பிளே வச்சு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வந்து இது கொடுத்துருந்தாலும் அதுக்கப்புறமேட்டுக்கா ஸ்டோரி வந்து உண்மையாகவே நல்லா வந்து ஒரு பூஸ்டப் ஆயிடுச்சு. அழகாக வந்து ஒரு லூப்பை வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க. இருப்பா. Need paper to reproduce the key. Need the paper. Gotta have paper. நான் கொடுத்தேன்ல. ஓ, பென்னு தான் கேட்குறானா? ஒரு நிமிஷம். பென்னு பேப்பர்னு கேட்குறானோ? நம்ம வந்து ஆக்சுவலாக இப்போ எந்த ஃப்யூச்சரில் இருக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து தெரியலை. அந்த அளவில் தான் நம்ம அந்த லட்சணத்தில் தான் போய்கிட்டு இருக்கோம். இவன் யாரு? Okay. Personal space. Right. Got it. சரிங்க. டேய் போயிட்டான். டாக்டர் கலெக்ட் பண்ணிட்டு போவோம். இப்போ அந்த கேமராலாம் இருக்குது. கேமரா இருக்குது, பட் என்னடா அடே, எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஸ்டெட்லெஸ் வேணும். பெண்ணுங்க, பெண்ணு. ஆஹா, இல்லை, இது வந்த உடனேயுமே கண்டுபிடிச்சேன். ஓகே, இந்த இருக்கு பேனா. பேனாவை எடுத்துட்டு பின்னாடி போய் அவன்கிட்ட பேனாவை கொடுப்போம். அவன் என்னத்தையோ எழுதி காமிப்பான் நமக்கு. நல்லா நல்லா வச்சு அழகா வந்து செதுக்கிருக்கிறானுங்க ஸ்டோரியில. கொடுத்துட்டேன்டா. The key. Keep it close. Keep it safe. Okay. Bring help. Don't get caught. Sorry. Save the kingdom, get the girl. Save the kingdom, get the girl. Save the kingdom, get the girl. இவனுக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரியும்? ஃபர்ஸ்ட்டு எல்லாம் அங்கே பாருங்க, 1968 வந்து மார்க் 1 அந்த நியூ வேர்ல்டு ஆர்டருக்கு அப்புறம் மார்க் 1 டெஸ்ட் பண்ணதுலேருந்து எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கு.
சிம்சன் ஹெகல் மார்க் 4லேருந்து இங்கே போயிருக்காங்க. இங்கே பார்த்தா அதுக்கு இந்த சிம்பிள் வேறு. Illuminati guys. What happened to Albus? Parousia. Movie all you zombies. ஜாம்பிலாம் வருதா? அந்த வைரஸ் கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம தான் அந்த வைரஸே எடுத்துட்டு வந்தோம். 5731 இந்தடா இங்கே போடுறோம். யாருங்க இவரு? terminal screen. Hey, computer. There's an image of. Okay. So இவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா Miss Nurse, Oh, hi there. Goodness, you startled me. You could have just knocked. And it's Doctor, actually, Dr. Emma Brown. I'm a little embarrassed to say, but we don't have any files on you, so I don't even know your name. It's Joe, ma'am. Oh, call me Emma. We're not so formal here. It's nice to meet you, Joe. I'm sorry, Dr. Brown. I don't know how to say this, but everyone here is in serious danger. I'm very sick, and it's very important you call the authorities and... Whoa. Take it easy. Deep breaths. There's nothing to be afraid of. How do you feel? Okay, I guess. A little sore. See, you're fine. And the soreness is to be expected. You've undergone muscle therapy. You've been asleep for at least 3 decades after all. Maybe even more. What? Where am I? What year is this? Easy, Joe. I know it's a lot to take in. It'd be a shock to anyone's system. Haven't been under for as long as you have. It's 2012, and this is the psychiatric ward at St. Genevieve's Hospital. You were brought out of hibernation 5 weeks ago. Like the others, you were placed in an artificial coma for regenerative muscle therapy and brought here for evaluation and rehab after everything checked out. Oh, God. The tubes. You have to listen to me, Doctor. I'm dangerously sick. I was carrying something when I got in. Oh, that? Well, that's true. You did all have some kind of flu. Actually, the resident physician did find it peculiar how you had all contracted a type of avian flu that only first appeared in the late 90s, and a new strain at that. In any case, the pathogen was largely dormant due to the extended hibernation. We run very thorough medical checks on all our cryo clients, so we gave you all a shot of our regular cocktail. Cleared it right up before you even came to. So it's gone? But Archon... Yes, I'm afraid I don't know much about all of that. All I know is that the company that froze you went bankrupt back in the early 70s. A victim of industrial sabotage, I think. Anywho, the remaining assets were sold off, and the Cryoform company bought the cryogenics technology. As per ethical requirements, that included all of you who were frozen there. We've been helping rehabilitate Cryoform's clients for the past 5 years or so. Mostly folks suffering from previously incurable terminal illnesses and heavy wallets. You didn't hear that from me, Unfortunately, cryogenics was a little experimental when you went under. So, while the company's been freezing and reviving clients for quite some time, you had to stay confined to the original equipment. Apparently, a lot of Archon's original documentation was destroyed in a fire. So Cryoform had practically no information on any of you. That's another reason it took so long to figure out how to revive you. Sadly, the others haven't been quite as coherent. They share certain delusions, end of the world, that sort of thing. An unfortunate side effect of cryogenics' primitive state at the time, I suspect. You, however, seem just fine. Apart from the shock, I mean. So I'm not sick? You sure? Yes, Joe, quite sure. In fact, I see no reason to keep you here. We have an excellent rehabilitation team who'll get you settled into your new life in no time. Just come see me when you're ready to go.
ஓகே. ஸோ அப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் அந்த அடுத்தடுத்த இதில் இருந்தவங்க. இந்த கண்ணை திறந்துக்கிட்டு இருந்தவன் இவன் தானா? ஹி சீம்ஸ் ரியலி ட்ரான் டு வீடியோ ஸ்கில். கரெக்ட். நான் பாருங்க அந்த இதெல்லாம் நான் அந்த டீட்டெயிலிங் கூட நோட் பண்ணல. நான் பாட்டுக்கு ஸ்டோரிக்குள்ளே அப்படியே உள்ளே பூந்து போயிட்டேன். ஏன்னா டிவி இருக்குது, இங்கே கேமரா, அந்த கேமரா இருக்குது, ப்ளஸ் கேமரா அப்பயும் இருந்துச்சு. பட் டிவியோ கம்ப்யூட்டர் வந்து அப்போ அங்கே அந்த டைம் கிடையாது இவங்க கிட்ட. ஐ திங்க் இவன் தான் செகண்டுன்னு நினைக்கிறேன். They gave us the fire of the gods, then watched us burn. They're painful. We're nothing to them. Don't trust them. You hear? Never forget, never forget, never forget. Keep it in mind. Useless without my tools. ஓகே. அந்த கிரையோஜெனிக்கில் இருந்த 2 பர்சன் இப்போ நம்ம வந்து ஃப்யூச்சரை வந்து ஆல்டர் பண்ணிட்டோமா இல்லையானே எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. எவல்யூஷன் நடந்திருக்கு, நம்ம நிறையா இது பண்ணியிருக்கிறோம். கம்ப்யூட்டர்லாம் வந்துருச்சு பாருங்கள், விண்டோஸ் ஸ்க்ரீன்லாம் இருக்குது. So, are we all ready to go? I guess. Oh, don't worry. The rehab team's eager to help get you settled in. I know it may feel a little overwhelming now, but trust me, you'll love it in 2012. Endless opportunities. A whole new lease on life. Speaking of, I happened to catch you on the surveillance monitors a little while ago, and you seem to show excellent problem-solving skills. You like puzzles, Joe? Perfect. I'll be sure to mention it to the career coaches. They'll find just the right thing for you. ஓகே. ஐ திங்க் நம்ம ஃப்யூச்சர் ஆல்டர் பண்ணிட்டோம். எண்ட் ஆஃப் த வேர்ல்டெல்லாம் வராமல் வேறு ஒரு ஆல்டர்னேட் டைம் லைனில் வந்து ஃப்யூச்சர் சேவ் பண்ணிட்டோம். எல்லாருக்குமே அந்த வந்து நோய் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. முகமது அலி, ஃபாக்ஸி ப்ரௌன், ஜான் ட்ரெவர்ஸ். ஆஹா, ஐடி ஃபீல்டில் வந்துட்டாருங்க, ஜானிட்டராக இருந்து. இதில் என்னென்னா வயசு ஓகே, ஆமாம் க்ரையோஜெனிக் அந்த இதுக்குள்ளே இருந்ததுனால இவருக்கு அந்த அளவுக்கு ஏஜ் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ நார்மலான அந்த வாழ்க்கைக்கு இவர் வந்து அடாப்ட் ஆகிட்டார். அந்த லூப்லேருந்து தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து முடிச்சிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு என்னென்னா அந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா, இவர் அந்த லேபுக்குள்ளே போய் அவரை அடிச்சுக்கிட்ட அந்த டைம் பீரியடில் மேபி இன்கேஸ் இது ஆகிருக்கலாம். இப்போ இது வந்து 2012. யா ஃபைன், தி எண்ட். எஸ், வி கம்ப்ளீட்டட், முடிச்சிட்டோமுங்க ப்ரோக்ராமா. ஆக்சுவலாக என்னென்னா வந்து உண்மையாகவே வந்து மாற்றிட்டோம் நம்ம. ஏன்னா வந்து நம்ம அப்போ வந்து ப்ரெசென்ட்டில் இருந்து ஃப்யூச்சருக்கு போகிறப்ப நம்மளோட ஃப்யூச்சரே வந்து ரொம்ப ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. இது ஹியூமன்ஸ் வாழ முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்போ நம்ம போய் அந்த லேப்குள்ளே அடைஞ்சிக்கிட்டதுனால அந்த ஃப்யூச்சர் வந்து இதாகிடுச்சு. இப்போ அவங்க 2 பேருக்கு என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, அவங்க ஃப்யூச்சர் ட்ராவல் பண்ணாங்க இல்லையா, அதாவது இந்த இவன் வரதுக்கு முன்னாடி இருந்த ஃப்யூச்சர். இப்போ எப்படி சொல்கிறது, அவங்க வந்து நம்பர் 1 and 2, நம்பர் 1 and 2 வந்து 3 உள்ளே போகிறதுக்கு முன்னாடியான ஒரு ஃப்யூச்சர். அதாவது இந்த அழிஞ்சு போன அந்த ஃப்யூச்சரில் போய் பார்த்துட்டு வந்து கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு தான் வந்து இந்த கிரையோஜெனிக்கில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போய் அந்த ஃப்யூச்சரையும் பார்த்தோம். நம்ம தான் வந்து அந்த இதையே ஸ்ப்ரெட் பண்ணதே நம்ம தான். ஆனால் வந்து நம்ம அந்த ஃப்யூச்சர் இல்லாத இப்போ இங்கே கடைசியாக, அதாவது 1, 2 போய் பார்த்த ஃப்யூச்சர் வந்து ஒரு விதமாக இருக்குது. ஏன்னா 3rd வந்து இவன் போய் பார்த்த அந்த ஃப்யூச்சர் ஒன்று, அதை வந்து நம்ம 3rd போய் ஒரு லூப்பில் இருந்து மாற்றிட்டோம், அந்த டைம்லைனை மாற்றிட்டோம். பட் அவங்க 2 பேருக்கு அது வந்து அந்த அளவுக்கு தெரியலை. அதனால தான் தேவர் இன் லைக் தட் ஸ்டேஜ். நம்ம வந்து அந்த கிரையோஜெனிக்கில் போயிட்டு நம்மளையே வந்து அடைச்சிக்கிட்டதுனால நம்ம வந்து அதை இது கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு. இது வந்து என்னுடைய தியரி தாங்க, முழுக்க இது வந்து என்னுடைய தியரி மட்டும் தான். நம்ம அதை வந்து சால்வ் பண்ணி ஃப்யூச்சரை வந்து வி சேஞ்ச். மேபி அது வந்து ஃபால்ஸாகவும் இருக்கலாம். ஏன்னா நானும் இன்னும் இந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து கேம் பற்றி ரிசர்ச் பண்ணலை. மேபி நிறைய தியரிஸ் இருக்கலாம். இருந்திருந்தால் நான் உங்களுக்கு அதுக்கு இன்னொரு தனி வீடியோவில் கூட சொல்கிறேன். ஸோ ஃபார்
ஒரு ஃப்யூச்சர், ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃப்யூச்சர், ஒரு எண்டிங் வந்து கிடச்ச மாதிரி தான் வந்து முடிச்சிருக்கிறாங்க. ஸோ யா, திஸ் இஸ் இட். ஐ திங்க் உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் சீரீஸ் வந்து முடிச்சாச்சு. டார்க் ஃபஸ்ட்டு முடித்தோம், இப்போ சைலண்டேஜ் வந்து முடிச்சிருக்கிறோம். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் த கேம் அண்ட் நான் பேசுகிறதும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு லைக். உங்கள் சப்போர்ட்ஸ் நிறையா வேணும். அப்போ தான் எங்களால் அடுத்தடுத்து நிறைய வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு என்கரேஜிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ உங்களை இதே மாதிரி மீண்டும் வேறு ஒரு நல்ல கேமில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹியூகோ ஃப்ரம் hrgaming. பை பை கைஸ்.